10 ரூபா புரோட்டா சேலஞ்ச். இப்போ விற்கிற விலைவாசிக்கு 10 ரூபாய்க்கு யார் புரோட்டா தராங்கன்னு சொல்லிட்டு சிட்டி ஃபுல்லாக தேட போகிறோம். 1 மணி நேரமாக சுற்றி பார்த்ததுக்கு அப்புறம் 10 ரூபாய்க்கு புரோட்டா வந்து யாரும் கொடுக்காதப்போ கடைசியில் நான் நினச்சதை கிவ் அப் பண்ணலான்னு நினச்சேன். கிவ் அப் பண்ணுற நேரத்தில் கடைசியாக என் கண்ணில் பட்டது இந்த கடை. இங்கே பார்த்தீங்கன்னா 10 ரூபாய்க்கு புரோட்டாவோட வந்து அற்புதமான குருமாவும் ப்ரைவேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வந்து மணிக்கு ஒர்த்தான பிளேஸ் தான். 10 ரூபாய்க்கு புரோட்டா வந்து இந்த அளவுக்கு வந்து சூப்பராக யாராலும் கொடுக்க முடியாது. இங்கே வந்து புரோட்டாவை பார்த்தீங்கன்னா நல்லா வேக போட்டு அந்த ப்ரௌனிஷ் கலர் வர வரைக்கும் வந்து நல்லா வந்து இந்த புரோட்டா வந்து வேக போடுறாங்க. நிஜமாகவே சொல்லணும்னா வேறு லெவலான புரோட்டான்னு சொல்லலாம். நீங்களும் பக்கத்தில் இருந்தீங்கன்னா இந்த புரோட்டாவை ட்ரை பண்ணி பார்த்து இந்த வீடியோக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இந்த கடையில் வேறு என்னென்ன விற்கிறேன்னு சொல்லிட்டு கேட்டு பார்ப்போம். A few moments later. நம்மள பாத்தியா ஏங்க நரச்ச முட்டை எடுத்து கொண்டே போட்டு ஐயா நாளை பேப்பர்ல ஹெட்லைன்ல போடணும். ஐயா வாங்க. வேற என்னென்ன இருக்கு கடையில்? இட்லி இருக்கு, தோசை இருக்கு, சப்பாத்தி ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். சப்பாத்தி 1/2 மணி நேரம் ஆகும். இந்த கடை எப்போ வந்து ஸ்டார்டிங்கு? கரெக்டாக 5:30 மணிக்கு. கரெக்டாக 5:30 மணி தான். புரோட்டா ரேட்டு 10 ரூபால. புரோட்டா ரேட்டு 10 ரூபா, இட்லி 5 ரூபா. இட்லி வந்து வேற என்ன? தோசை இருக்கு, ரோஸ்ட் 30 ரூபா, ஊத்தாப்பம் 20. புரோட்டா 10 ரூபா கட்டுப்படி ஆகுதா? 10 ரூபா ரேட் வந்து கட்டுப்படி ஆகுதானேன்னு கேட்கும்போது வந்து கட்டுப்படி ஆகலைதான்ப்பா, நம்ம வந்து கஸ்டமருக்காக வந்து நல்லா தரமாக செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாப்புல நிஜமாகவே வந்து நம்ம சாப்பிட்டு பார்த்தோம், நல்லாவே சூப்பராகவே இருந்துச்சு. இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன ஷாப் வந்து நம்ம சப்போர்ட் பண்ணால் அவங்களும் கொஞ்சம் உதவியாக இருக்கும். நம்மளுக்கு வந்து ரேட்டு கம்மியான ரேட்டில் வந்து தரமான ஃபுட்டும் கிடைக்கும். இந்த கடை அட்ரஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டில் சங்கீதா ஹோட்டல் பக்கத்துலேயே இந்த ஹோட்டலோட அட்ரஸ் இருக்குது. நீங்கள் பக்கத்தில் இருந்தீங்கன்னா போய் ட்ரை பண்ணி பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது.